வணக்கம் நேயர்களே. ஐயோ 85 லட்சம் போச்சே, என்ன நடந்தது? கதறி அழுகின்றார் கனடாவிலிருந்து வந்த நபர். காணி ஒன்றை யாழ்ப்பாணத்தில் வாங்க வேண்டும், நல்ல காணி இருந்தால் பாருங்கோ, கடைசி காலம் நல்லா உழைச்சிட்டன், காசு கணக்காக கிடக்குது, காணியில் வேண்டி விடுவோம், குத்தகைக்கு விடுவோம், அல்லது வீட்டை கட்டி வாடகைக்கு கொடுப்போம், அப்படி ஒரு ஐடியாலாம் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் காணி இங்கேன்னு பாருங்கன்னு சொல்லி ஒரு தரகரை ஒழுங்குபடுத்தி அவரோட தொடர்பை பேணி வந்திருக்கின்றார் கனடாவிலிருந்து வந்த நபர். அந்த தரகரம் பார்த்தார், ஓஹோ காசு கூடி போச்சு சீமானுக்கு, காணி வேண்டி விட போகிறார், சரி நான் பார்க்குறேன், நல்ல காணியாக பார்க்குறேன் அப்படின்ட்டு காணிகளை தேடி தெரிஞ்சு சொல்லியிருக்கிறார். நல்ல காணி ஒன்று இருக்குது, நீங்கள் தெல்லிப்பளையில் போய் இருங்கோ, வாடகைக்கு ரூம் எடுத்தோ இங்கேயே இருங்கோ, அவடத்தை கொஞ்சம் மலிவாக எடுக்கலாம், இப்போ தான் கொஞ்சம் பீமன் காமம் அங்கே இங்கெல்லாம் காணியில் ஆக்களுக்கு கொடுக்குறாங்க, பழைய ஆக்களை விடுறாங்க, காணியில் கொஞ்சம் மலிவாக வாங்கலாம், கேஸ் பக்கம் கப்பரோட ஒழிக்கு இருக்குது, அது கொஞ்சம் அது சுற்றுலா மையங்களாக மாறும், நல்ல விலைக்கு தட்டலாம் ஓகேன்னு சொல்லி அங்கே ஆள் இருத்தி வச்சு போட்டு இவரும் போய் வந்திருக்கின்றார். காணிகளை வேறு எங்கேன்னு பார்க்குறேன்ட்டு அவரும் இவரோட நல்ல கண்டெக்டில் தொடர்பில் இருந்திருக்கிறார். திடீரென்று தரகருக்கு ஒரு ஆசை வந்துச்சு, ஏன்னு அவருக்கு காணியை வேண்டி கொடுப்பான், அந்த காசை நான் எடுத்துக்கொண்டு போவோம்னுட்டு ஏதோ சதித்திட்டம் ஒன்று போட்டு நைஸாக காசு எடுத்துட்டார். 85 லட்சம் ரூபாய். அப்போ இன்னொரு 15 லட்சம் போட்டு அவர் கோடி இல்லையா, சரி எடுத்துட்டு அவர் போயிட்டார். ஆனால் இவருக்கு அந்த சம்பவமே தெரியாது, தன்னை காசு அவர் எடுத்துகிட்டு போயிட்டார்ன்ற விஷயமே கனடாக்காரருக்கு தெரியாது. ஏன் அவருக்கு அந்த காணி வாங்கணுன்ற மன மகிழ்ச்சியும் அவற்றை பிஸிலையும் அவர் இருந்துட்டார். ஒரு 3-4 நாளை பிறகுதான் பார்த்துருக்கிறார் வச்ச இடத்துல காசை காண இல்லை. 85 லட்சம்டா யோசிச்சு பாருங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு கனடாவில் உழைச்சிட்டு பாரு இல்லையா. அந்த காசை ஒரு செகண்டில் தூக்கிட்டு போகிற தரகர் கதறி அழுது தேடி பிடிச்சி ஒரு மாதிரி இந்த தரகர் தான் இதை செய்திருக்கணும்னு சொல்லி தரகருக்கு தொடர்புடுத்த தரகருக்கு ஃபோன் ஆஃப். இப்போ தரகர் வந்து கிளிநொச்சி ஆள். அப்போ என்ன செய்கிறதுன்னு சொல்லி தெளிப்பளை போலீஸ் ஸ்டேஷன் போகிறார். போய் விஷயத்தை சொன்னார், ஐயா அப்படின்னா கனடாவிலேருந்து வந்து நான் காணியுடைய யாழ்ப்பாணத்தில் வாங்குறதுக்காக அதுக்காக ஒரு தரகரோடு நான் தொடர்பு ஏற்படுத்தினான். வந்து போய் நல்ல மாதிரி தான் மனுஷன் பழகிச்சுது, என்ற காசை கொண்டு போட்டார். ஆதாரங்கள் எதுவும் இருக்கா ஐயா, அவர் எடுத்ததுக்கானது ஒன்றும் இல்லை தம்பி, அவன் தான் வந்து போனோம், அவன் தானே எடுத்துருக்கணும், ஒருக்கா நீங்களும் விசாரிங்கோ, என்ற காசை வேண்டித்தாங்க உங்களை கும்பிடுக்குற மாதிரி போலீஸாரோட கதைச்சிருக்கிறார். அதை தொடர்ந்து கிளிநொச்சியில் அந்த தரகரை, அந்த நபரை போலீஸார் இப்பொழுது தேடி வருகிறார்கள். இனி அவர் கொடுக்குற வாக்குமூலத்தை பொறுத்து தான் அவர் உண்மையாக எடுத்தாரா அல்லது எடுத்து ஒத்துக்கொள்வாரா என்ன விஷயம் எடுத்து நாங்கள் விளக்கங்களை பொறுத்து விசாரணைகளை பொறுத்து தான் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் 85 லட்சம் ரூபாவையும் ஒன்றாக எடுத்தபடியால் அது எங்கே இருக்குது, என்ன மாதிரி எடுக்கலாம் எல்லாம் வடிவாக டிசைன் பண்ணி பிளான் பண்ணி நபர் எடுத்திருக்கிறார். ஏனென்றால் வாய்ப்புகள் இல்லை, வேறு மாதிரி வாய்ப்புகள் இல்லை. பறவை கொடுத்தவரையும் சொல்கிறேன், நான் காசோடம் கொண்டு போகவில்லை, இங்கே தான் ரூமுக்கு வச்சுருந்தான், அவர் தான் வந்து போனவர், அவர் தான் சந்தர்ப்பத்தில் எடுத்துட்டார், நான் அதை கவனிக்கல, நான் நம்பி பழகிட்டேன், இப்படி செய்துட்டார். அப்போ இந்த நம்பி பழகிட்டேன் இப்படி செய்துட்டார் என்ற வார்த்தை தான் மிக முக்கியமான வார்த்தை. ஏன் இந்த காலத்திலே அதிகமானவர்கள் நம்பிக்கெடுகின்றவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். நம்ப வைத்து கெடுப்பவர்களை விட நம்பிக்கெடுகின்றவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்கள் இங்கிருந்தாலும் சரி, அங்கிருந்து இங்கே வருகின்றவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு காணி வேணுமா, அவங்களுக்கு அறிஞ்சவர்கள் தெரிந்தவர்கள் சொந்தக்காரர்களை வச்சு வேணும், இல்லது நீங்களே ஒரு லீவை போட்டு வாங்க, வந்து ஓடி திஞ்சு பாருங்கள், உங்களோட மண் தானே இது இல்லை, அதுக்கு அந்த திறகரை வச்சு இந்த திறகரை வச்சு தெரியாதவர்களை கொண்டு வந்து வச்சு பழகி எல்லாம் என்ன செய்வது, யாரையும் நம்ப முடியாது. எனவே இது சம்பந்தமாக மிகவும் மன வருத்தத்தில் மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த கனடாவிலிருந்து வந்த நபர் போலீசாருடைய உதவியை நாடி இருக்கின்றார்கள். போலீசார் தேடுதல்களை மேற்கொள்கின்றார்கள். விசாரணைகளை தொடர்ந்துதான் அந்த நபரை பிடித்து மேலதிகமான தரவுகளை பெற்றுக்கொள்ள முடியும். இது சம்பந்தமாக நாங்கள் நிறைய விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வெளிநாட்டில் இருந்து வருகின்ற உறவுகளே நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். உங்களுடைய உழைக்கும் பணம் இங்கு பெறுமதியில் அதிகம்தான். அதற்காக நீங்கள் அங்கே ஒவ்வொரு மரங்களிலும் பணத்தை புடுங்கி கொண்டு வருவது கிடையாது. அல்லது நீங்கள் நடக்கின்ற ஒவ்வொரு வைக்கின்ற அடியும் பணம் இருக்கும், அப்படியே குனிந்து எடுத்து கொண்டு வர்றது கிடையாது. இரவு பகல் பார்க்காமல் ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 வேலைகள் செய்து அந்த குளிரிலும் உங்களுடைய உணவுகள் தண்ணீரை கூட குறைத்து அது இல்லாமல் கூட கஷ்டப்பட்டு உழைக்கிறீர்கள். அந்த உழைக்கும் பணத்தை அருமையாக பயன்படுத்துங்கள், தேவைக்கேற்றவாறு பயன்படுத்துங்கள். தேவையில்லாமல் நீங்கள் யாருக்கும் பந்தா காட்ட தேவையில்லை. வெளிநாட்டிலிருந்து வந்தால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எந்த ஒரு விதியும் இல்லை, சட்டமும் இல்லை. வெளிநாட்டிலிருந்து வந்தால் இப்படித்தான் நடந்து கொள்ளணும், இப்படித்தான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படித்தான் செலவழித்து காட்டணும், இப்படித்தான் அள்ளி வீசணும் என்று எந்த ஒரு சட்டமும் இலங்கையில் இல்லை, எந்த நாட்டிலும் இல்லை.
அதற்காக ஏன் நீங்கள் உங்களுடைய பணத்தை இவ்வாறு வீணாக்குகிறீர்கள்? உங்களுடைய கடின உழைப்பின் மூலம் நீங்கள் பெற்ற பணத்தை தேவைக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்துங்கள். தேவைக்கு அதிகமாக ஏன் நீங்கள் பணத்தை கொண்டு வருகிறீர்கள்? சரி, உங்களுக்கான ஒரு கார்டு வச்சுருக்கலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி உறவினர்கள் இருந்தால் தேவைக்கு ஏற்ற மாதிரி அவர்களை போட்டுச்சு நடக்கணும். இப்போ சிம்பிளாகவே ஃபோனில் எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்குது. காசு தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் பொக்கெட்லேயே 85 லட்சத்தை கொண்டு வர வேண்டிய தேவையில்லை. பேக்கில் வச்சுருக்க வேண்டிய தேவையில்லை. இப்போ இவ்வளோ உலகம் நாங்கள் டெக்னாலஜி வயசில் முன்னேறி இருக்கிறோம். இந்த காலத்தில் பழைய ஆக்கள் மாதிரி ஷோகேஸுக்கு வைக்கிறது, அலமாரிக்க வைக்கிறது, கொண்டு தெரிகிறது ஏன்? இப்போ அவ்வளோ காசையும் தொலைச்சி காணியும் இல்லை, காசும் இல்லை, வருத்தக்காரராகி ப்ரெஷர் கூடி ஒரு ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடிய நிலை தேவையில்லாதது. எனவே விழிப்பாக இருக்க வேண்டும் மக்களே. உள்நாடோ வெளிநாடோ உழைக்கின்றவர்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டும். உங்கள் உழைப்புகள் வீணாகக்கூடாது. உழைக்கும் பணத்தை சேமித்து வையுங்கள், தேவைக்கு பயன்படுத்துங்கள், யாருக்கும் உதவி செய்யுங்கள், இல்லாதவர்களுக்கு உதவி செய்யுங்கள், ஒருவேளை உணவு கொடுங்கள். நல்ல காரியங்கள் எவ்வளவோ செய்ய இருக்கின்றன. அதை விடுத்து இவ்வாறு வீணாக தொலைப்பதும் வருந்தி அழுவதும் இனி வேண்டாம். தொடர்ந்து மனிதர்கள் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். மீண்டும் சந்திக்கிறோம் உறவுகளே. வணக்கம்.